ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசு சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஷாப்பிங் எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தான். ஸோ அதனால் நானும் பசங்களும் மட்டும் போகிறோம். ஆட்டோவுக்கு சொல்லியாச்சு, ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறோம். அம்மா கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ நான் ஃபுல்லாக மேக்கப் முடிச்சுட்டு மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். இப்போவே ரொம்ப அதிகமான வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே கொடூரமாக இருக்குது வெயில். ஸோ நீங்கள் அதிகமாக வெயிலில் போகும்போது மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்குற மாதிரியான மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சன்லைட்டில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்க்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீமும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆட்டோ வந்துருச்சு. ஸோ நம்ம கிளம்ப போகிறோம். எதுக்காக அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ரெண்டு விஷயத்துக்காக போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக போகிறோம். ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தங்கச்சி பையனுக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக அம்மா வந்து செயின் வாங்குறாங்க. ஒரு 1 பவுண்டில் செயின் வாங்குறாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம்ஸில் நான் வந்து மோதிரம் வாங்குகிறேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்ருக்கோம். அதுக்கு முன்னால் நான் வந்து கிச்சனை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். கிச்சனில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரொம்ப ஓல்டு மாடலில் இருந்தது. ஸ்லாப் ரொம்ப பெருசாக இருந்தது. நம்ம ஸ்டவ்லாம் வச்சுருக்கிற அந்த பிளேஸ் வந்து ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இடித்து எடுத்துட்டு சிங்கிளாக நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம். ரொம்பவே நீட்டாக ஃபுல்லாக அழகாக பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு இப்போ எங்கள் வீட்டு கிச்சன் இப்போ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் எனக்கு பிடிக்காது. பட் இப்போது ரொம்பவே சூப்பராக என் ஹஸ்பண்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி எந்தெந்த திங்ஸை எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானே பிளான் பண்ணிக்கிட்டேன். ஒரு மணி பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் நான் மணி பிளான்ட்டும் கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரியான இடத்துல மணி பிளான்ட்டுமே வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் நம்ம வந்து பேஸ் வந்து லைட் க்ரீன் கலர் ஃபுல்லாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பேக்கில் அந்த ஸ்டவ்வுக்கு பேக்கில் வந்து கொஞ்சம் டார்க் கலர் இருந்தது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எண்ணெய் படுற கரையெல்லாம் தெரியாது அப்படின்றதுக்காக அதிகமாக அழுக்கு ஓட்டக்கூடிய அந்த பிளேஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் பிங்க் கலர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிச்சனை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சுக்கும். ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் நான், என்னோடய பொண்ணு, என் பையன் ஸ்கூலுக்கு லீவ் அப்படின்றதுனால நாங்கள் 3 பேருமே போயிட்டுருக்குறோம். எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். அங்கே பாரு தாத்தாவும் பெத்தியும் பண்ணுற அட்டகாசத்தை பாரு. என்ன ஆச்சு, சோறு போட்டுட்டான். ஏய் வாங்கு, எல்லாம் கெத்தி எங்கள் அப்பா பேத்திக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ கூட சரி எங்கள் அப்பாவுக்கு நாங்களும் குழந்தைங்க தான். எங்கள் அப்பா எங்கள் காலையுமே தூக்கி மடியில் வச்சுட்டு இந்த மாதிரி அமுக்கி விடுவாங்க. தலையில் பேன் பார்ப்பாங்க. இப்போ கூட எங்களுக்கு அவ்வளோ செல்லமாக எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பஜாருக்கு வந்தாச்சு. ஸோ நகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாலே எங்கள் அம்மாவுக்கு ஹோட்டலுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பாத்திர கடை அப்படின்னு சொல்கிறத விட பாத்திர கடலுக்கு வந்திருக்கும். இந்த ஏரியாவை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பாத்திர கடை தான் இருக்கும். ஸோ அந்த
பாத்திர கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கி பில் பண்ணி இங்கே வச்சுட்டு நகை கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கள் ஊரில் கோவை ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்துறைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் ஆல்ரெடி என்னோட சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதே மாடல் சேம் தான் நானுமே பார்த்தீங்க அப்படின்னா வாங்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்துறைக்கு வந்தாச்சு. சின்னத்துறையில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சரி மேலே வந்து நகைக்கடையும் இருக்குது. இந்த தீமை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொங்கல் டைமில் எடுத்த வீடியோ. நடுவில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்னால நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாமலே இருந்தது. ஸோ பொங்கலுக்கு அப்புறமா வந்தேன் நகைக்கடைக்கு. ஸோ வீடியோ 1 month லேட்டர் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா செயின் அம்மா செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மோதிரம் எடுத்துகிட்ருக்கேன். மோதிரம் தான் நான் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கேமராமேன் என்னோட பையன், அவன் யாருக்குமே தெரியாமல் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எப்படி சுற்றி எடுத்து வச்சுருக்கிறான் அப்படின்னு பாருங்கள். ஸோ நகையை எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் வந்து வாஷிங் மிஷின் எடுக்க போயிருந்த இடத்துல வீடியோ கிளிப்பிங்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து வாஷிங் மிஷினை காமிக்கிறேன். பட் வாஷிங் மிஷின் புக் பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக டெலிவரி பண்ணிடுவாங்க. இன்ஸ்டலேஷனுக்கு வந்து ஒரு 3 days வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினையும் அம்மா எடுத்த செயினையும் அதுக்கப்புறம் ரிங்கையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அநேகமாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தங்கச்சி பையனோட காதணி விழாவை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எல்லாத்தையுமே. ஸோ இதை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு மறுபடியுமே ஆட்டோவில் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.